வணக்கம். புதுச்சேரியில் நாடாளுமன்ற தேர்தல் வாக்குப்பதிவுக்காக ஆயத்த பணிகளை கருத்தில் கொண்டு வருகிற ஏப்ரல் 17ஆம் தேதி முதல் 19ஆம் தேதி வரை அனைத்து பள்ளிகளுக்கும் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் பெரும்பாலான பள்ளிகள் வாக்குச்சாவடி மையங்களாக உள்ளன. இந்நிலையில் வாக்குச்சாவடிகளில் வாக்குப்பதிவு இயந்திரங்களுடன் வாக்காளர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி தருவதற்கும் தேர்தல் துறை நடவடிக்கை எடுத்துள்ளது. இதன் காரணமாக புதுச்சேரியில் உள்ள அனைத்து பள்ளிகளுக்கும் ஏப்ரல் 17 முதல் 19ஆம் தேதி வரை விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. இது குறித்து பள்ளி கல்வித்துறை இயக்குநர் பிரியதர்ஷினி அனைத்து பள்ளிகளுக்கும் அனுப்பியுள்ள சுற்றறிக்கையில் வருகிற 19ஆம் தேதி நடைபெறும் மக்களவை தேர்தலுக்கு பொது விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்தேர்தலுக்கு முந்தைய ஆயத்த பணிகளை கருத்தில் கொண்டு வருகிற 17, 18ஆம் தேதி புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தின் 4 பிராந்தியங்களில் உள்ள அனைத்து அரசு மற்றும் தனியார் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்படுகிறது என்று அதில் கூறியுள்ளார். மாஹி மற்றும் ஏனாம் பகுதிகளுக்கு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அனுப்பி வைக்கப்பட்ட நிலையில் புதுச்சேரியில் உள்ள பாதுகாப்பு அறைகளுக்கு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அனுப்பி வைக்கப்பட்டன. இந்திய தேர்தல் ஆணையம் பாராளுமன்ற தேர்தல் 2024க்கான அட்டவணையை 16/3/2024 அன்று வெளியிட்டதை தொடர்ந்து புதுச்சேரி மக்களவை தொகுதி தேர்தலுக்கான வாக்குப்பதிவு வரும் 19/4/2024 அன்று நடைபெற உள்ளது. புதுச்சேரி மக்களவை தொகுதிக்கான தேர்தலில் 26 வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர். வாக்குப்பதிவிற்காக புதுச்சேரி பிராந்தியத்தில் 739 வாக்குச்சாவடிகளும், காரைக்கால் பிராந்தியத்தில் 164 வாக்குச்சாவடிகளும், மாஹி பிராந்தியத்தில் 31 வாக்குச்சாவடிகளும் மற்றும் ஏனாம் பிராந்தியத்தில் 33 வாக்குச்சாவடிகளும் என மொத்தம் 967 வாக்குச்சாவடிகள் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் அமைக்கப்பட்டுள்ளன. நடைபெற இருக்கின்ற புதுச்சேரி நாடாளுமன்ற பொதுத் தேர்தல் 2024 வாக்குப்பதிவிற்காக மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை மாஹி மற்றும் ஏனாம் பகுதிகளுக்கு புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் தேர்தல் துறை பாதுகாப்பு கிடங்கிலிருந்து நேற்று போலீஸ் பாதுகாப்புடன் அனுப்பி வைக்கப்பட்டன. இதனைத் தொடர்ந்து புதுச்சேரியின் வாக்குச்சாவடிகளுக்கு அனுப்பி வைப்பதற்காக இன்று புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் தேர்தல் துறை பாதுகாப்பு கிடங்கிலிருந்து இந்திய தேர்தல் ஆணையத்தின் வழிமுறைகளுக்கு இணங்க லாஸ்பேட்டையில் அமைந்துள்ள வாக்கு எண்ணிக்கை மையங்களான அரசு மகளிர் பொறியியல் கல்லூரி மற்றும் மோதிலால் நேரு அரசு தொழில்நுட்ப கல்லூரி ஆகியவற்றில் அமைந்துள்ள பாதுகாப்பு அறைக்கு புதுச்சேரி பாராளுமன்ற தேர்தலுக்கான தேர்தல் நடத்தும் அதிகாரி திரு குலந்துங்கன் இ.ஆ.பா அவர்கள் தலைமையில் அனைத்து அங்கீகரிக்கப்பட்ட தேசிய மற்றும் மாநில கட்சிகளின் பிரதிநிதிகள் மற்றும் வேட்பாளர்கள் முகவர்கள் முன்னிலையில் போலீஸ் பாதுகாப்புடன் கொண்டு செல்லப்பட்டு கட்டுப்பாட்டு அறையில் பத்திரமாக வைக்கப்பட்டன. வாக்கு எண்ணிக்கை மையங்களில் உள்ள பாதுகாப்பு அறைகளில் பத்திரமாக வைக்கப்பட்ட வாக்குப்பதிவு இயந்திரங்களை தேர்தல் நடத்தும் அதிகாரி அவர்கள் நேரில் பார்வையிட்டார். மாவட்ட துணை ஆட்சியர் தெற்கு மற்றும் உதவி தேர்தல் நடத்தும் அதிகாரி திரு சோமசேகர் அப்பாராவ் கொட்டாரு, இ.ஆ.பா நோடல் அதிகாரி திரு டி சுதாகர் மற்றும் தேர்தல் துறை அதிகாரிகள் அப்பொழுது உடனிருந்தனர். புதுச்சேரி மாநிலத்தில் நாடாளுமன்ற தேர்தல் வரும் 19ஆம் தேதி நடைபெற உள்ளதை முன்னிட்டு காவல்துறை அதிகாரிகளின் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி நாடாளுமன்ற தேர்தல் வரும் 19ஆம் தேதி நடைபெற உள்ளது. தேர்தல் விதிமுறைகள் பின்பற்றி வரும் நிலையில் தேர்தல் பணிகளை மேற்கொள்ளும் காவல்துறை அதிகாரிகளுக்கான ஆலோசனை கூட்டம் வழுதாவூர் சாலையில் உள்ள தமிழ் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. காவல் கண்காணிப்பாளர் வீரவல்லவன் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் காவல் ஆய்வாளர்கள், காவலர்கள், ஊர்காவல் படை வீரர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். தேர்தல் பணிகளில் ஈடுபடும் போது எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் ஏதேனும் குற்ற சம்பவங்கள் நடந்தால் அதனை தடுப்பது குறித்தும் போலீசாருக்கு எடுத்துக் கூறப்பட்டது. வில்லியனூர் ஆயுஷ் மருத்துவமனையில் ஆயுர்வேத மருத்துவ பிரிவில் தொடர் மருத்துவ கருத்தரங்கம் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் பகுதியில் இயங்கி வரும் ஆயுஷ் மருத்துவமனையில் ஆயுர்வேத மருத்துவ பிரிவில் தொடர் மருத்துவ கருத்தரங்கம் நடைபெற்றது. இதில் ஆசன வாயில் ஏற்படக்கூடிய மூலம் நோய், பௌத்திரம், புண்கள் பற்றி தொடர் கருத்தரங்கம் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக ராஜீவ்காந்தி ஆயுர்வேத அரசு மருத்துவக் கல்லூரியில் இருந்து டாக்டர் தீபக் கருத்துரை வழங்கினார். ஆயுஷ் இயக்குநரகத்தின் இயக்குநர் டாக்டர் ஸ்ரீதரன், முதன்மை ஆயுர்வேத மருத்துவ அதிகாரி டாக்டர் பத்ம வதமா, முதன்மை ஆயுர்வேத பஞ்ச கர்மா பிரிவு மருத்துவ அதிகாரி டாக்டர் பிரசன்ன லட்சுமி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இக்கருத்தரங்கில் ஆயுர்வேத மருத்துவர்கள் 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பயனடைந்தனர். பிற்போக்கு சிந்தனை ஆணாதிக்கத்தை பாஜகவில் திணிக்க வேண்டாம், பாஜக பிரமுகர் பத்மாவதி தெரிவித்துள்ளார்.
புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்துள்ள பத்மாவதி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், பாரதிய ஜனதா கட்சியில் திரௌபதி முர்மு, நிர்மலா சீதாராமன், தமிழிசை சவுந்தரராஜன், வானதி சீனிவாசன் போன்ற பெண்களுக்கு முன்னுரிமை தரும் மதிப்புமிக்க தலைவர் மோடி நல்லாட்சியால் ஈர்க்கப்பட்டு நான் பிஜேபியில் இணைந்தேன். என்னை சிலர் விமர்சனம் செய்கிறார்கள் என்று குறிப்பிட்டுள்ள பத்மாவதி, எனது கணவர் 25 ஆண்டுகளுக்கு முன்புதான் குற்றம் செய்தார், இப்பொழுது அல்ல. அப்படி என்றாலும் நான் குற்றவாளி அல்ல. என் கணவர் இளைஞர்களை சீரழிக்கிறார் என்றால், எதிர்க்கட்சி எம்எல்ஏவாக உள்ளவர்கள் 10க்கும் மேற்பட்ட மதுபான கடைகளை நடத்தி இளைஞர்களை சீரழிக்கவில்லையா? பெண் மக்கள் சேவை செய்ய வந்தால் அவர்களின் பின்னணியை பேசுபவர்கள் பெண்களுக்கு இட ஒதுக்கீடும் முன்னுரிமையும் தரப் போகிறீர்களா என்று கேள்வி எழுப்பியுள்ளார். பெண்கள் அரசியலுக்கு வந்தால் கணவரின் அனுமதி வேண்டுமென்று நினைக்கும் உங்களின் பிற்போக்கு சிந்தனையும் உங்கள் ஆண் ஆதிக்கத்தையும் பாரதிய ஜனதா கட்சியில் திணிக்காதீர்கள். இது மோடியின் ஆட்சி என்றும் நான் அரசியலுக்கு வருவதற்கு என் கணவரின் அனுமதியோ ஆதரவோ தேவையில்லை என குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரியை சேர்ந்தவரிடம் கலால்துறை சிபிஐ அதிகாரிகள் என கூறி மர்ம நபர்கள் ரூபாய் 24 லட்சத்தை பறித்து மோசடி செய்தது தொடர்பாக சைபர் கிரைம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி அயங்குட்டி பாளையத்தை சேர்ந்தவருக்கு புதுடெல்லியிலிருந்து சில நாட்களுக்கு முன்பு பார்சல் வந்துள்ளதாகவும் அதில் போலி கடவு சீட்டுகள், போதைப் பொருட்கள் இருப்பதாகவும் மர்ம நபர்கள் கைபேசியில் அழைத்து கூறியுள்ளனர். மேலும் மர்ம நபர்கள் தங்களை கலால்துறை அதிகாரிகள் மற்றும் சிபிஐ அதிகாரிகள் என கூறியதுடன் புதுச்சேரி பிரமுகரின் ஆதார் கார்டு முகவரியும் வீட்டு முகவரியும் சரியாக கூறி பேசியுள்ளனர். இதனால் அவர்கள் கூறுவதை புதுச்சேரி பிரமுகர் உண்மை என்று நம்பியுள்ளார். இதையடுத்து அவர் மீது வழக்கு பதியாமல் இருக்க ரூபாய் 24 லட்சம் தர வேண்டும் என மர்ம நபர்கள் மிரட்டியுள்ளனர். அவர்கள் கூறியதை நம்பி அவர் மர்ம நபர்களின் வங்கி கணக்குக்கு ரூபாய் 24 லட்சத்தை அனுப்பியுள்ளார். அதன் பிறகே தான் ஏமாற்றப்பட்டதை அவர் உணர்ந்துள்ளார். இதையடுத்து ஏமாற்றி ரூபாய் 24 லட்சம் மோசடி செய்த மர்ம நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி சைபர் கிரைமில் புகார் அளித்தார். அதன் பேரில் கண்காணிப்பாளர் பாஸ்கரன் உத்தரவின் பேரில் ஆய்வாளர் தியாகராஜன், கீர்த்தி தலைமையிலான போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தேசிய ஜனநாயக கூட்டணியின் பாஜக வேட்பாளர் நமச்சிவாயம் பெரும்பான்மையான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்று மத்திய அமைச்சராக வருவார் என முன்னாள் அமைச்சர் பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி நாடாளுமன்ற வேட்பாளர் நமச்சிவாயத்தை ஆதரித்து உழவர்கரை தொகுதி தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் செயல் வீரர்கள் கூட்டம் முன்னாள் அமைச்சர் பன்னீர்செல்வம் தலைமையில் ரீனா மஹாலில் நடைபெற்றது. கூட்டத்தில் என்ஆர் காங்கிரஸ் மாநில பொதுச் செயலாளர் NST ஜெயபால், பாஜக மாநில துணைத் தலைவர் அகிலன், அதிரடி அழகானந்தம், பாமக நிர்வாகிகள் உட்பட கூட்டணி கட்சியினர் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் பேசிய முன்னாள் அமைச்சர் பன்னீர்செல்வம், எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் 400க்கும் மேற்பட்ட இடங்களில் பாஜக வெற்றி பெற்று நரேந்திர மோடி மீண்டும் பிரதமராக வருவார் என கருத்து கணிப்புகள் வருவதாகவும், எனவே புதுச்சேரி பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்தை பெரும்பான்மையான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற கடுமையாக உழைக்க வேண்டும் என்றார். நமச்சிவாயம் வெற்றி பெற்றால் மத்திய அமைச்சராவது உறுதி என்றும் புதுச்சேரி மாநிலம் வளர்ச்சி அடையும் என்றும் குறிப்பிட்டார். இந்த கூட்டத்தில் உழவர்கரை தொகுதியை சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் மற்றும் கூட்டணி கட்சியினர் கலந்து கொண்டனர். வரும் ஏப்ரல் 15ஆம் தேதி முதல் ஜூன் 14ஆம் தேதி வரை மீன்பிடி தடைக்காலம் அமல்படுத்தப்பட உள்ளதாக மீன்வளத்துறை சார்பு செயலர் அறிவித்துள்ளார். இது தொடர்பாக புதுச்சேரி மீன்வள மற்றும் மீனவர் நலத்துறை சார்பு செயலர் புனித மேரி வெளியிட்டுள்ள அறிவிப்பில், இந்திய அரசின் மீன்வள அமைச்சகத்தின் துணை ஆணையர் ஆணையின்படி கடல்சார் மீன்வளங்களை நீண்ட காலத்திற்கு நிலைநிறுத்தும் வகையில் பாதுகாத்திட கடந்த ஆண்டுகளில் நடைமுறைப்படுத்தியது போல் இந்த ஆண்டும் ஏப்ரல் 15ஆம் தேதி முதல் ஜூன் 14ஆம் தேதி வரையில் 61 நாட்கள் மீன்பிடி தடைக்காலம் அமல்படுத்தப்படுகிறது. புதுவை பிரதேச கிழக்கு கடல் கனகசெட்டிக்குளம் முதல் மூர்த்திக்குப்பம் புதுக்குப்பம் வரையிலும், காரைக்கால் பிரதேச கடல் பகுதியில் மண்டபத்தூர் முதல் வடக்கு வாஞ்சூர் வரையிலும் மற்றும் ஏனாம் மீன்பிடிப்பு பகுதியை உள்ளடக்கிய இடங்களிலும் பாரம்பரிய மீன்பிடி படகுகளான கட்டுமரம், நாட்டு படகுகளை தவிர மற்ற அனைத்து வகை படகுகளும், குறிப்பாக இழுவலை கொண்டு விசைப்படகில் மீன்பிடிப்பது தடை செய்யப்படுகிறது. மேலும் இயந்திரம் பொருத்திய ஃபைபர் படகில் மீன்பிடிப்பதும் தடை செய்யப்படுகின்றது. இதேபோன்று மாகி பகுதியில் வரும் ஜூன் மாதம் 1ஆம் தேதி முதல் ஜூலை 31ஆம் தேதி வரை 61 நாட்களும் மீன்பிடிக்க தடை விதிக்கப்படுகிறது. கடந்த 2023ஆம் ஆண்டு ஜனவரி 24ஆம் தேதி
உச்சநீதிமன்றம் வழங்கியுள்ள சுருக்குவலை பயன்பாட்டிற்கான இடைக்கால ஆணையின்படி புதுச்சேரி யூனியன் ஆட்சி பரப்புக்கு உட்பட்ட கிழக்கு கடல் மற்றும் மேற்கு கடல் பகுதிகளில் மீன்பிடி தடைக்காலத்தின் போது சுருக்குவலை பயன்படுத்தி மீன்பிடிக்கும் படகுகளுக்கும் இந்த தடை உத்தரவு பொருந்தும் என்று அதில் கூறப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் உரிய ஆவணமின்றி எடுத்து வரப்பட்ட ரூபாய் 3.5 கோடி மதிப்பிலான தங்கம் மற்றும் வைரங்களை தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். புதுச்சேரி மக்களவைத் தேர்தலையொட்டி மாநில எல்லை உள்ளிட்ட இடங்களில் சோதனைச் சாவடிகள் அமைக்கப்பட்டு தீவிர கண்காணிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்நிலையில் நேற்று மாலை சென்னையிலிருந்து புதுச்சேரி நோக்கி வந்த மினி வேனை கோரிமேடு எல்லைப்பகுதி சோதனைச் சாவடியில் உதவி தேர்தல் நடத்தும் அதிகாரி யஷ்வந்தையா தலைமையிலான தேர்தல் பறக்கும் படை குழுவினர் நிறுத்தி சோதனை செய்தனர். அப்பொழுது அலுமினிய பெட்டிகளில் பல கோடி மதிப்பிலான தங்க நகைகள் மற்றும் வைரங்கள் இருந்தது தெரிய வந்தது. மேலும் சென்னையில் உள்ள தனியார் தங்க நகை செய்யும் இடத்தில் தயாரிக்கப்பட்ட நகைகள் மற்றும் வைரங்கள் புதுச்சேரியில் உள்ள 4 பிரபல நகை கடைகளுக்கு கொண்டு செல்லப்படுவதும் ஆனால் அதற்கு உரிய ஆவணங்கள் இல்லாததும் தெரிய வந்தது. இதையடுத்து சந்தேகம் இருப்பதால் சுமார் ரூபாய் 3.5 கோடி மதிப்பிலான நகைகள் மற்றும் வைரங்களை பறிமுதல் செய்த பறக்கும் படையினர் அவற்றை புதுச்சேரி அரசு கணக்கு மற்றும் கருவூலத்தில் ஒப்படைத்தனர். புதுச்சேரி புதிய பேருந்து நிலையம் அருகே கேட்பாரற்று கிடந்த மது பாட்டில்களை பறிமுதல் செய்த போலீசார் இது தொடர்பாக விசாரணை நடத்தி வருகின்றனர். நடைபெறவுள்ள மக்களவைத் தேர்தலை முன்னிட்டு புதுச்சேரி சட்டம் ஒழுங்கு முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் நாரா சைத்தன்யா மற்றும் கிழக்கு எஸ்பி லட்சுமி சௌஜன்யா ஆகியோர்களின் உத்தரவின் பேரில் உருளையன்பேட்டை காவல்நிலைய ஆய்வாளர் கிட்லா சத்ய நாராயணா அவர்கள் மேற்பார்வையில் சப் இன்ஸ்பெக்டர் சந்திரசேகரன் அவர்கள் மற்றும் சிறப்பு நிலை தலைமை காவலர் பொன்னுரங்கம் ஆகியோர் இன்று புதிய பஸ் நிலையம் மற்றும் புதுச்சேரி ECR பஸ் நிறுத்தம் அருகே தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டு வந்த நிலையில் சந்தேகத்திற்கிடமாக மது பாட்டில்கள் அடங்கிய ஒரு பேக் கண்டுபிடிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அது பற்றி விசாரித்த போது யாரும் உரிமை கோரவில்லை. மேற்படி விசாரணையில் பிராந்தி பாட்டில்கள் தமிழக பகுதிக்கு கடத்தி செல்ல வேண்டி அதை வைத்திருந்த நபர் போலீசை கண்டதும் பேக்கை அப்படியே போட்டுவிட்டு அங்கிருந்து தலைமறைவாகி இருக்கக்கூடும் என்பதால் பையில் இருந்த 77 பிராந்தி பாட்டில்களின் சாட்சிகள் முன்னிலையில் கைப்பற்றி மேல் நடவடிக்கைக்காக புதுச்சேரி கலால் துறைக்கு அனுப்பி வைத்து இது தொடர்பாக விசாரணை நடத்தி வருகின்றனர். வானூர் பூத்துறை அருகே தண்ணீர் திருட்டுத்தனமாக எடுத்ததை கண்டித்து பூத்துறை கிராம மக்கள் லாரியை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் வானூர் அடுத்த பூத்துறை கிராமத்தில் அனுமதி இல்லாமல் மெர்க்குரி தண்ணீர் நிறுவனம் செயல்பட்டு வருகிறது. இந்நிறுவனம் பூத்துறை அடுத்த புதுச்சேரி தமிழக எல்லையில் அமைந்துள்ளது. இந்நிறுவனம் கடந்த சில வருடங்களாக திருட்டுத்தனமாக அப்பகுதியில் 7க்கும் மேற்பட்ட ஆழ்துளை கிணறுகளை அமைத்து சட்டத்திற்கு புறம்பாக பல லட்சம் லிட்டர் தண்ணீரை உறிஞ்சி வருகிறது. இதனை கண்டித்து பூத்துறை கிராம மக்கள் பல கட்ட போராட்டங்கள் நடத்தினர். இந்நிலையில் மெர்க்குரி தனியார் தண்ணீர் நிறுவனம் திருட்டுத்தனமாக லாரியில் தண்ணீர் உறிஞ்சிய பொழுது பூத்துறை கிராம பெண்கள் 50க்கும் மேற்பட்டோர் அங்கு சென்று லாரியை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று விசாரணை நடத்தினர். மேலும் லாரியை போலீசார் பறிமுதல் செய்தனர். பூத்துறை கிராம மக்களின் இந்த தொடர் போராட்டத்தால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. ஆரணி நாடாளுமன்ற தொகுதி மயிலம் சட்டமன்ற தொகுதியின் பதட்டமான வாக்குச்சாவடி மையங்களில் போலீசார் அடையாள அணிவகுப்பு நடத்தினர். தமிழகத்தில் ஆரணி நாடாளுமன்ற தொகுதி மயிலம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பதட்டமான வாக்குச்சாவடி மையங்களாக கண்டறியப்பட்ட அவையார் குப்பம், நடுக்குப்பம், சின்ன நெற்குடம் ஆகிய பகுதிகளில் இந்திய திபெத் எல்லை பாதுகாப்பு போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் ஜஸ்வீர் சிங் தலைமையில் இந்திய திபெத் எல்லை பாதுகாப்பு படை போலீசார் மற்றும் திண்டிவனம் DSP சுரேஷ் பாண்டியன் தலைமையில் மயிலம் இன்ஸ்பெக்டர் கமலஹாசன், திண்டிவனம் இன்ஸ்பெக்டர் விஜயகுமார் உள்ளிட்ட போலீசார் அடையாள அணிவகுப்பு பேரணி நடத்தினர். இதன் மூலம் இப்பகுதியில் உள்ள வாக்காளர்கள் அச்சமின்றி வாக்குப்பதிவினை மேற்கொள்ள இந்த அடையாள அணிவகுப்பு பேரணி நடைபெற்றது. புதுச்சேரியில் தேர்தல் விதிகளை மீறியதாக 3 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதி முத்தையா முதலியார் வீதியில் தேர்தல் பறக்கும் படையினர் நேற்று மாலை வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்பொழுது 3 சைக்கிள்களில் குறிப்பிட்ட அரசியல் கட்சி விளம்பர பதாகை கொண்டு செல்லப்பட்டன. அந்த சைக்கிள்களை மடக்கி தேர்தல் பறக்கும் படையினர் விசாரித்த போது தேர்தல் அதிகாரியிடம் உரிய அனுமதி பெறாமல் விளம்பர பதாகை போன்றவற்றை கொண்டு சென்றது தெரிய வந்தது. இதையடுத்து அந்த சைக்கிள்களை பறிமுதல் செய்த பறக்கும் படையினர்
அவற்றை முத்தியல்பேட்டை காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். இது தொடர்பாக ஐயங்குட்டிபாளையத்தை சேர்ந்த கிருபாகரன், காந்தி திருநல்லூரை சேர்ந்த சுகந்தகுமார், சிவராமன் ஆகியோர் மீது வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வில்லியனூர் சுற்றுவட்டார பகுதி புதுவை மற்றும் தமிழக பகுதிகளை உள்ளடக்கி உள்ளதால் தேர்தலின் போது பணம் பட்டுவாடாவை தடுக்க புதுவை, தமிழக போலீசார் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். மேற்கு எஸ்பி வம்சிதர் ரெட்டி ஏற்பாட்டின் பேரில் வில்லியனூர் பகுதிக்கு துணை ராணுவம் அல்லாது கூடுதலாக தமிழக போலீசார் உளுந்தூர்பேட்டையிலிருந்து கண்காணிப்பு பணிக்கு வந்துள்ளனர். இவர்களுக்கு வில்லியனூர் இன்ஸ்பெக்டர் ஆறுமுகம் மேற்பார்வையில் சப் இன்ஸ்பெக்டர் சரண்யா வில்லியனூர் காவல் எல்லைக்குட்பட்ட பகுதிகளை அடையாளம் காட்டினார். மேலும் இவர்கள் தமிழக போலீசார் என்பதால் அருகில் உள்ள தமிழக பகுதிக்கும் சென்று சோதனை நடத்த அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் தமிழக போலீசார் கூடுதல் கண்காணிப்பாளர் கோவிந்தராஜ் தலைமையில் இன்ஸ்பெக்டர் பெரியசாமி உட்பட 80 தமிழக போலீசார் மற்றும் புதுவை போலீசார் இணைந்து வில்லியனூர், ஒதியம்பட்டு, மணவெளி, சுல்தான்பேட், ஜிஎன் பாளையம், தட்டாஞ்சாவடி, கோட்டைமேடு உள்ளிட்ட பகுதிகளில் அணிவகுப்பு ஒத்திகை நடத்தினர். அரியங்குப்பம் தொகுதி நகர பகுதியில் என்ஆர் காங்கிரஸ் கட்சி சார்பில் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் தலைமையில் வாக்கு சேகரிக்கப்பட்டது. புதுச்சேரியில் நடைபெறவிருக்கும் பாராளுமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி சார்பில் போட்டியிடும் பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர் நமச்சிவாயத்தை ஆதரித்து அரியங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி தலைமையில் அரியங்குப்பம் நகர பகுதியில் உள்ள அனைத்து வீதிகளிலும் வீடு வீடாக சென்று பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்தை ஆதரித்து தாமரை சின்னத்தில் வாக்களிக்குமாறு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். மேலும் இந்நிகழ்ச்சியில் அரியங்குப்பம் பிஜேபி தொகுதி தலைவர் வசந்தராஜ், பொறுப்பாளர் வழக்கறிஞர் ரவி, பிஜேபி மற்றும் என்ஆர் காங்கிரஸ், பாரதிய ஜனதா கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி உள்ளிட்ட தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். அரியங்குப்பம் ஆர்கே நகர் பகுதியில் அதிமுக வேட்பாளரை ஆதரித்து மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் தலைமையில் வாக்கு சேகரிக்கப்பட்டது. புதுச்சேரியில் எதிர்வரும் 19ஆம் தேதி நடைபெறவிருக்கும் பாராளுமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் தமிழ்வேந்தனை ஆதரித்து அரியங்குப்பம் தொகுதி ஆர்கே நகர் பகுதியில் அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் தலைமையில் அனைத்து வீதிகளிலும் வீடு வீடாக சென்று இரட்டை இலை சின்னத்தில் வாக்களிக்குமாறு வாக்கு சேகரிக்கப்பட்டது. மேலும் இந்நிகழ்ச்சியில் தொகுதி கழக செயலாளர் ராஜா, மாநில துணை செயலாளர் கணேசன், சேரன், அவை தலைவர் ராஜேந்திரன், எம்ஜிஆர் மன்ற செயலாளர் பாண்டுரங்கன், பொதுக்குழு உறுப்பினர் பாலன், அண்ணா தொழிற்சங்க துணை தலைவர் பரசுராமன் மற்றும் நிர்வாகிகள் ஜீவா, பன்னீர்செல்வம், ஜெயக்குமார், பாலு, ரங்கநாதன், சிவரவி, மாநில இலக்கிய அணி செயலாளர் தட்சிணாமூர்த்தி, வார்டு கழக மாவட்ட பிரதிநிதி குமரன், செங்கேனி மற்றும் நிர்வாகிகள் ஆறுமுகம், ஏழுமலை, குப்புசாமி, நாராயணன், சரவணன், ஆறுமுகம், கோபி, மணி, நாகப்பன், செல்வம், குட்டியாண்டி, சிவா, முத்துலிங்கம், நாகராஜ், கண்ணன், மூர்த்தி உள்ளிட்ட ஏராளமான கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தனர். தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்தை ஆதரித்து மணவெளி கிராமத்தில் தீவிர வாக்கு சேகரிக்கப்பட்டது. நாடாளுமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக போட்டியிடும் வேட்பாளர் நமச்சிவாயத்திற்கு ஆதரவாக மணவெளி சட்டமன்ற தொகுதியில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் அவர்களின் இளைய மகள் டாக்டர் ஜனனி செல்வம், பாஜக மணவெளி தொகுதி தேர்தல் பொறுப்பாளர் கிருஷ்ணமூர்த்தி ரெட்டியார், மாவட்ட தலைவர் சுகுமார், என்ஆர் காங்கிரஸ் கட்சி தொகுதி தலைவர் மனோகரன், குமரேசன், பாமக முருகன், தொகுதி தலைவர் முனியன், பாண்டியராஜன் ஆகியோர் தலைமையில் மணவெளி கிராம முக்கிய பிரமுகர்கள், பாஜக தொகுதி தலைவர் ரஞ்சித்குமார், கலைவாணன், என்எஸ்கே செழியன், முருகன், பன்னீர், முரளி, அருள், செந்தில், நரசிம்மன், ஆதி, பழனி, ஐயனார் ஆகியோர் முன்னிலையில் மணவெளி கிராமத்தில் உள்ள அனைத்து வீடுகளிலும் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் நிர்வாகிகளுடன் வீடு வீடாக சென்று பொதுமக்களிடத்தில் வாக்கு சேகரித்தனர். இந்த வாக்கு சேகரிப்பின் போது பாஜக, என்ஆர் காங்கிரஸ், பாமக உள்ளிட்ட தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் மாநில, மாவட்ட மற்றும் தொகுதி நிர்வாகிகள், தொண்டர்கள் திரளாக கலந்து கொண்டு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். மங்களம் தொகுதி பங்கூரில் பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்தை ஆதரித்து பாஜக பொறுப்பாளர் கார்த்திகேயன் தலைமையில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். வருகின்ற ஏப்ரல் 19ஆம் தேதி நடைபெற இருக்கின்ற பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களை ஆதரித்து அரசியல் கட்சியினர் அனைத்து தொகுதிகளிலும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர்.
அந்த வகையில் மங்களம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பங்கூர் பகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்தை ஆதரித்து மங்களம் தொகுதி பொறுப்பாளர் கார்த்திகேயன் தலைமையில் வாக்கு சேகரிக்கும் பணியில் ஈடுபட்டனர். இந்நிகழ்ச்சியில் வில்லியனூர் மாவட்ட பாஜக பொறுப்பாளர் ஆனந்தன், மாவட்ட தலைவர் அனிதா, தொகுதி தலைவர் பிரகாஷ், பொதுச் செயலாளர் பங்கூர் கந்தன், குணசேகரன், விஜயலட்சுமி, பெருமாள், மாநில தொகுதி நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு வீதி வீதியாக சென்று வீடுகள் தோறும் பொதுமக்களை சந்தித்து துண்டு பிரச்சுரங்களை வழங்கி தாமரை சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தனர். புதுச்சேரி பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடுகின்ற காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கத்தை ஆதரித்து இந்திரா நகர் தொகுதியில் காங்கிரஸ் ஓபிசி சேர்மன் கண்ணன் டீ கடையில் டீ போட்டு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். நடைபெற இருக்கின்ற 2024ஆம் ஆண்டிற்கான பாராளுமன்ற தேர்தலில் புதுச்சேரி மாநிலத்தில் இந்திய கூட்டணி சார்பாக போட்டியிடுகின்ற காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் வைத்திலிங்கத்தை ஆதரித்து இந்திரா நகர் தொகுதி முத்திரையேர்பாளையம், வழுதாவூர் சாலை, காந்தி திருநல்லூர் பகுதிகளில் புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் கமிட்டியின் ஓபிசி சேர்மன் கண்ணன் தலைமையில் தீவிர வாக்கு சேகரிக்கும் பணியில் ஈடுபட்டனர். மேலும் அப்பகுதியில் உள்ள பழக்கடை, பூக்கடை, மளிகை கடை, பழச்சாரகம், சலூன் உட்பட அனைத்து கடைகளிலும் இதுவரை காங்கிரஸ் செய்த சாதனை பட்டியல்களை பட்டியலிட்டு பொதுமக்களிடம் எடுத்து கூறியும் டீ கடையில் டீ போட்டும் வித்தியாசமான முறையில் வாடிக்கையாளர்களை கவர்ந்து தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். மேலும் காங்கிரஸ் வேட்பாளரை வெற்றி பெற செய்வதற்காக வீடு வீடாக சென்று தீவிர வாக்குகள் சேகரிப்பில் காங்கிரஸ் கட்சியினர் மற்றும் கூட்டணி கட்சியினர் ஒன்றிணைந்து துண்டு பிரச்சுரங்களை வழங்கி வாக்குகளை சேகரித்தனர். இந்நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கமிட்டியின் மாநில, மாவட்ட, தொகுதி நிர்வாகிகள், திமுக நிர்வாகிகள் உள்ளிட்ட கூட்டணி கட்சியின் தொண்டர்கள், ஊர் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.